ஹாய் ஹலோ வணக்கம் கைஸ். நம்ம இன்றைக்கி இன்னொரு புது வீடியோவில் வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சோலோ லெவலிங்கோட மூவிக்கான ஒரு கான்செப்ட் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ட்ரெய்லரை தான் வந்து நம்ம இப்போ பிரேக் டவுன் பண்ணி சீன் பை சீனாக பார்க்க போகிறோம். ட்ரெய்லர் பார்க்குறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குது, நல்ல குவாலிட்டியில். சரி வாங்க இப்போ அதை வந்து பிரேக் டவுன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி அனிமி கண்டென்ட்ஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விட்டுக்குங்க. வாங்க இப்போ வீடியோக்குலாம் போகலாம். ஸோ ட்ரெய்லர் ஓப்பன் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஆக்ஷன் ப்ளஸ் அந்த 2D அனிமேஷன் ஸ்டைலில் தான் வந்து இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜின்வுவோட அந்த ட்ராகன் இருக்கும் இல்லையா, அது வந்து பறந்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஷாட் கட்டுறாங்க. பயங்கரமாக இருக்கும் அந்த ஷாட்டு. ப்ரொடக்ஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ட்ரைலருக்கே இந்த அளவு, அதுவும் கான்செப்ட் ட்ரைலருக்கே இந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஐ மீன் அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ வந்து அவங்க காமிக்கணும் ஃபேன்ஸ்க்கு, வியூவர்ஸ்க்கு. இது வந்து கண்டிப்பாக ஒரு மூவி லெவலில் இருக்குங்கிறத வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு தான் இந்த எஃபர்ட் போட்டிருக்காங்கிறது புரியுது. இதில் நெக்ஸ்ட் ஷாட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிஸ்டம் வந்து காட்டுறாங்க. சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரில் வந்து ஓப்பன் ஆகி இருக்க மாதிரி தெரியுது. அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஆக்ஷன் கார் மாதிரி காமிச்சிருக்காங்க. பட் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஎஃப்எக்ஸ் ஷாட் மாதிரி, அதாவது லைவாக எடுத்த ஃபுட்டேஜில் ஒரு அனிமேட்டடான ஒரு விஷயத்தை வந்து இன்க்ளூட் பண்ணுறது ஒரு விஎஃப்எக்ஸ் ஷாட். அதை வந்து இந்த இடத்துல விஎஃப்எக்ஸ் மூலியமா இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்த ஷாட்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த டஞ்சன்ஸோட கேட் ஓப்பன் ஆகிறதெல்லாம் காட்டுறாங்க. இந்த ஷாட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் பக்காவாக பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரொடக்ஷன் நல்லாவே பண்ணியிருக்காங்கிறது இதுலேருந்தே புரியுது. இதுலேருந்தே மூவியும் நல்லா பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை வருது. அந்த டோர்ஸோட விஎஃப்எக்ஸுமே பார்க்கறதுக்கு எந்த பிசுருமே இல்லாத மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஷாட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பீச்சுக்கிட்ட வந்து ஜின்னு வந்து நிற்கிற மாதிரி விட்டுறாங்க. செம்ம ஃப்ளூயிடாக வந்து இருக்குது அனிமேஷன் ஸ்டைலு. ப்ளஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அனிமேஷன் கிடையாது. இதில் வந்து அந்த லைவ் ஆக்ஷன் ப்ளஸ் 2D அனிமேஷனை வந்து மர்ச் பண்ணி ஒரு விஎஃப்எக்ஸில் வந்து ஒன்று பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து அப்படியே அடுத்ததில் பார்த்தோம்னா அந்த லைவ் ஆக்ஷனில் கார் வந்து இப்படி காரோட டோர் வழியாக வந்து ஜின்கு நிற்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சூப்பராக இருக்குது அந்த ஷாட்டு. எனக்கு ட்ரெய்லர்லேயே செகண்ட் பிடிச்ச ஷாட் இது தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராகன் பறந்து போகிற மாதிரி ஒரு ஷாட் காமிச்சிருப்பாங்க. நீங்கள் ஹை குவாலிட்டியில் வச்சு யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா செக்கையாக இருக்கும் அந்த ஷாட்டு. யாராவது இன்னும் ட்ரெய்லர் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த பீஸ் பாருங்கள் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஆர்மிஸ் ஒருத்தராக ரைஸ் ஆகிறது காட்டுறாங்க. அதே மாதிரி அந்த சிஸ்டம்லேயும் வந்து ரைஸுங்கிறது அடுத்தடுத்து பாப்பப் ஆகிறது காட்டுறாங்க. அனிமேஷன் வந்து விஎஃப்எக்ஸில் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே வந்து விஎஃப்எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக பண்ணியிருக்காங்க, எந்த குறையுமே சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சா ஹண்டரை காட்டுறாங்க. செம்ம ஷாட்டுங்க. அந்த பேக்ரவுண்டில் வந்து லைவ் ஆக்ஷனில் அந்த சிட்டியோட டாப் வியூவில் காட்டுற மாதிரியும், ப்ளஸ் அதுக்கு முன்னாடி வந்து 2D அனிமேஷனில் சாஹாண்டரும் அவங்களோட எப்படி சொல்கிறது காற்றுல வந்து அவங்களோட ஹேர் வந்து பயங்கரமாக ஃப்ளோ ஆகுது. அது எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அனிமேஷன் அந்த 2D அனிமேஷன் ப்ளஸ் அந்த லைவ் ஆக்ஷன் செம்மையாக வந்து மர்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஷாட்லேயே மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராகன் போகிறது காட்டுறாங்க. அது வந்து 2D அனிமேஷனில் தான் பண்ணியிருக்காங்கன்னே சொல்ல முடியாது, அந்தளவுக்கு சூப்பராக விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அகைன் அந்த நார்மல் கேட் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கேட்டாக காட்டுற மாதிரி காட்டி அகைன் வந்து ஜின்வு கிட்ட போகிறாங்க. இந்த ஷாட்டில் ஜின்னு வந்து சூப்பராக சொல்கிறது அந்த 2D அனிமேஷன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து லைவ் ஆக்ஷன் ஃபுட்டேஜ் கூட மர்ஜ் ஆகிருக்கு. இதெல்லாம் நீங்கள் வந்து இன்னும் ட்ரெய்லரில் போய் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் ஹெச்டி குவாலிட்டியில் வச்சு பாருங்கள். சக்கையாக இருக்குது அந்த ஷாட்டு. இது ஆட்டோ பின்னாடி எழுதலாமே அப்படிங்கிற மாதிரி, இதை வால்பேப்பராகவே வைக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஷாட் தான் வந்து இது. அதோட வந்து பார்த்திங்கன்னா சோலோ லெவலிங் சீசன் 3 த மூவி அப்படின்னு வந்து அந்த ட்ரெய்லரை வந்து முடிக்கிறாங்க. அண்ட் அகைன் இது வந்து பார்த்திங்கன்னா தியேட்டர்ஸில் தான் வந்து ரிலீஸ் ஆக போகுது இந்த மூவி. எனக்கு தெரிஞ்சு அதுக்காகவே மூவி குவாலிட்டியில் தான் வந்து நாங்கள் வந்து இது எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து ஃபேன்ஸ்க்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காகவே இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு ஹைப்பை வந்து பில்ட் பண்ணுறதுக்காக. அது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கன்ஃபியூஷனை வந்து ஃபேன்ஸ் நடுவில் கொண்டு வந்துருச்சு. பாதி பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி தான் இருக்க போதும் அனிமே ஸ்டைல், இது வந்து அவ்வளோவா நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மிக்ஸ்டு ரியாக்ஷன் வந்துருச்சு. பட் ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்செப்ட் ட்ரெய்லர். இது வந்து ஸ்டோரி ட்ரெய்லர் கிடையாது. ஸ்டோரி ட்ரெய்லர்னா என்ன அப்படின்னா அந்த அனிமேலையோ இல்லை அந்த மூவிலையோ என்ன வரப்போகுது அப்படிங்கிறத வந்து ஸ்டோரி ட்ரெய்லர் மூலயமா ஒரு கட்டில், அதாவது மூவி கிளிப்ஸில் வந்து கட் பண்ணி எடுத்து அதை வந்து ஸ்டோரியை வந்து ரொம்ப ரிவீல் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணுவாங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த அனிமே வந்து இப்படி தான் இருக்குங்கிற ஒரு மூடை செட் பண்ணுறதுக்காக ஒரு கான்செப்ட் ட்ரெய்லர். இதை வச்சு நீங்கள் வந்து இப்படி தான் இருக்க போகுது அப்படியே அனிமே அப்படின்னு நீங்கள் வந்து டிசைட் பண்ணக்கூடாது. அண்ட் அகைன் அனிமே வந்து பார்த்தீங்கன்னா அனிமே உள்ளே வந்து நார்மலாக இதுக்கு முன்னாடி வந்து அனிமே மாதிரி தான் இருக்க போகுது உள்ள அனிமே. பட் இது வந்து புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க, வந்து ஒரு மூடு செட் பண்ணுறதுக்காகவும் ஒரு ஹைப்பு க்ரியேட் பண்ணுறதுக்காகவும். இதை வந்து நம்மளுக்கு வந்து இப்படி சொல்கிறது, இது வந்து நாங்கள் நல்லா தான் பண்ணுவோம் அப்படிங்கிறத நமக்கு ஒரு ப்ரூஃப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பார்க்கலாம், நீங்கள் இதுக்கு வந்து ஒர்த்தாக தான் இருக்கும் நீங்கள் பார்க்குற டைம் அப்படிங்கிறத வந்து நமக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக தான் இந்த புதுசாக ஒரு கான்செப்ட் ட்ரை பண்ணியிருக்காங்க அவங்க. இந்த ட்ரெய்லரை வந்து பார்த்தீங்கன்னா A1 பிக்சர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அனிமேட் பண்ணியிருக்காங்க.
இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இப்போ முடிஞ்ச சீசனுக்கும் இதுக்கப்புறம் வரப்போகிற சீசனுக்கும் நடுவில் வந்து நடக்க போகிற ஸ்டோரி மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ முடிஞ்ச ஆர்க்குக்கும் அடுத்து வரப்போகிற ஆர்க்குக்கு லீடாகவும் இருக்க மாதிரி தான் இந்த மூவி வந்து வரப்போகுது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் இன்னும் வந்து எப்படி வந்து ஷேடோ மொனார்ச்சாக வந்து மாறுறாரு அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரி வந்து போகும். ஸோ அதுக்கு வந்து இந்த மூவி வந்து ஒரு லீடாக அமையும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிந்து. நீங்கள் யாராவது மங்கா படிச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் படிச்சிருக்கேன், பட் ரொம்ப முன்னாடி படித்ததுனால லைட்டாக எல்லாம் மறந்து போகிற மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் செகண்ட் டைம் ரீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யாராவது கரெக்டாக என்ன நடக்கும்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். தெரியும், பட் நான் ரீகால் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்னும் இந்த மூவிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணல, கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ரன் டைம் எதுவுமே இன்னும் வந்து அனௌன்ஸ் பண்ணல. இப்போதைக்கு வெறும் ட்ரெய்லர் மட்டும்தான் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு தமிழ் டப் வந்து கண்டிப்பாக வரும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அனிமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம இந்தியாவில் பயங்கர பாப்புலர் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் தமிழ் டப் வந்துடும். ஆல்ரெடி கிரன்ச்சி ரோலெலாம் சீசனை விடும்போதே தமிழ் டப் ஃபுல்லாக பண்ணி தான் விட்டுட்ருக்காங்க. அப்படி பார்த்தோம்னா மூவி வந்து தமிழ் டப் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு மூவி ரிலீஸ் ஆகிறப்போ தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் இந்த ட்ரெய்லரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுதான் வந்து மூவியில் வந்து இந்த ஸ்டைலில் தான் இருக்க போகுது அப்படின்னு நினச்சி பயந்துடாதீங்க, கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இந்த மாதிரி வந்து மூவியில் இருக்காது. நார்மல் அனிமே எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஜஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு கான்செப்ட் ட்ரெய்லரை சொல்லலாம். எப்படி வந்து மூட் செட் பண்ணுறதுக்காக ஒரு டீசர் விடுவாங்களோ அந்த மாதிரி தான் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. மூவி வந்து புதுசாக அவங்க விடுறதுனால. ஸோ மாங்கா படித்தவங்கெல்லாம் வந்து இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து எனக்கு கொஞ்சம் வந்து கமெண்ட்டில் ஞாபகப்படுத்திட்டு போங்க. நானும் போயிட்டு இனிமேல் தான் வந்து ரீகால் பண்ணணும். ரொம்ப நாள் ஆச்சு மாங்கா படித்து. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அனிமே கண்டென்ட்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் கரெக்டாக உங்களுக்கு வந்து சேரும். டடா, பாய்.